சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் காளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் 29 மரணச் சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் கோயிலுக்கு வந்த ஒரு பெண்ணின் காரில் இருந்த நகை மாயமானதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. அந்த பெண் காரை நிறுத்த சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்ததாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் அஜித்குமாரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசார் மோதலின் போது உயிரிழந்ததாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. அவரை போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயலும்போது கீழே விழுந்ததால் வலிப்பு ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாகவும் போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அஜித்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் அவரது உடலில் கடும் சித்திரவதைக்குள்ளானதும் பல்வேறு இடங்களில் வெளிப்படையான காயங்களும் உட்புற உறுப்புகளில் ஏற்பட்ட இரத்த கசியும் மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என தெரிகிறது. போலி விசாரணையின் போது நகை திருடு போன காரை யார் பார்க்க செய்தது என்பதை பற்றிய கேள்விகளுக்கு அஜித் குமார் 3 பேரின் பெயர்களை மாறி மாறி கூறியதாகவும் அவர்கள் மீது மேற்கொண்ட விசாரணையில் அந்த தகவல்கள் தவறானவை என உறுதி செய்யப்பட்டதாகவும் இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அஜித் திருடியதை ஒப்புக்கொண்டதாகவும் திருடிய நகைகளை கோயிலின் பின்புற மாட்டுக் கொட்டகையில் வைத்ததாக கூறியதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் அந்த இடத்தில் தேடிய போதும் நகை கிடைக்கவில்லை. இந்தச் சம்பவம் தொடர்பாக ஜூன் 30 இரவு வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட காயங்கள் வழக்கமான விழுந்ததில் ஏற்படும் காயங்களை விட தீவிரமாக இருந்ததால் சம்பவத்தில் போலீசாரின் பொறுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட 5 போலீசர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது தற்போது கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.